நடிகர் சங்கம் தேர்தல் ஆரம்பிச்சதுலேருந்தும் சரி, அது முடிவு கட்டத்தை எட்டிய வரைக்கும் சரி, ராதா ரவி அப்படிங்கிறவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலாக இருந்துக்கிட்டே இருந்தார். முக்கியமாக மீடியா முன்னாடியும் மக்கள் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா, ராதா ரவியுடைய ஒவ்வொரு மூவுமே ரொம்ப அப்ளாஸை வகிச்சதுனே சொல்லலாம். அந்த வகையில் சமீபத்தில் சினிமா செய்தி தொடர்பாளர்கள் சங்கத்துடைய புதிய நிர்வாகிகளுக்கான பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்ட ராதா ரவி பல்வேறு விஷயங்களை சினிமாவையும் தாண்டி பேசினார். அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, இதுவரைக்கும் சினிமாவிலிருந்து தனக்கு கிடைக்காத புகழை சமீப காலங்களில் இணையதளங்கள் தனக்கு பெற்றுக் கொடுத்ததாக தெரிவிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இதன் மூலியமாக தனக்கு அதிகமான பட வாய்ப்புகளும் வருவதாக அந்த பேச்சில் அவர் சொல்லியிருக்கார். இதை தாண்டிய பல்வேறு விஷயங்கள் உங்கள் பார்வைக்காக காத்துக்கிட்டே இருக்கு, பாருங்க. இப்போ நான் இப்போ பொன்வண்ணன் கூட சொன்னார், அண்ணா இந்த ரவுண்ட் ரொம்ப டாப்பாக பண்ணுறீங்கன்னு. அதுக்கு காரணமே இன்டர்நெட் தான். யாரும் இயக்குனராகவோ இல்லை தயாரிப்பாளராகவோ யாரும் ராதா ரவியை கூப்பிட்றதா இல்லை. இன்டர்நெட்டில் போட்டு என் பேச்செல்லாம் போட்டு அதில் கெட்ட வார்த்தை உள்ள பேச்சு, நல்ல வார்த்தை உள்ள பேச்சு எல்லாத்தையும் போட்டு விட்டு சில பேருக்கு இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது பிடிச்சி போய் ஒரு படத்துலையும், நல்ல வார்த்தை பேசுகிறது போய் பிடிச்சி ஒரு படத்துலையும். இப்போ இன்றைக்கி சினிமாவில் நடிக்கிறதுக்கு காரணம் பொன்வண்ணன் சொன்ன வார்த்தைக்கு பதிலாக சொல்கிறேன். அவர் சொன்னார், ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு வரீங்க, அதுக்கு இன்டர்நெட் தான் காரணம். அதனால் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி மேலே உள்ள அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கு இந்த இடத்தை கொடுத்துருக்கோம். சோவியத் கல்ச்சர், நான் எப்பவுமே ஏன்னா எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கு, நான் அப்போ கூட சொன்னேன் நடந்தே வந்துடலான்னு. ஏன்னா இது சோவியத் கல்ச்சர். அந்த அந்த கம்யூனிசம் இருக்கும். எப்பவுமே காரை உள்ளவே விட மாட்டாங்க. நம்ம இந்த பந்தாவா நம்ம ஒரு மெயின் நடிகர் நம்மள என்னடான்னா அவன் கவலையே போட மாட்டான், ஏற்கனவே விட மாட்டான். இப்போ வேற ஜெய்ப்பூர்லேருந்து ஆளை கொண்டாந்து நிற்க வச்சிருக்கான். சுத்தமாக நம்மள தெரியாது. அவனுக்கு அமிதாப் பச்சன் வந்தால் தான் தெரியும், நம்மளெல்லாம் தெரியாது. அதனால் இந்த இடத்தை கொடுத்துருக்கும் அந்த நல்ல உள்ளவனுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இப்போ புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்களுக்கெல்லாம் என் குடும்பத்தின் சார்பாக, திராவிட இயக்கத்தின் சார்பாக ஷால் மட்டும் போத்தி அப்புறம் பேசுகிறேன். மறைந்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தருடைய 86வது பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா சென்னையில் கொண்டாடப்பட்டுச்சு. அவர்கள் குடும்பத்தினர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதில் கலந்துக்கிட்ட பாலச்சந்தருடைய அசிஸ்டன்ட் டைரக்டரான வசந்த் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பாலச்சந்தரை குறித்து பகிர்ந்துக்கிட்டாரு. தற்போதைய நாட்களில் வசந்த் மேடையில் பேசிய இந்த ஒரு பேச்சும் முக்கியமானதாக கருதப்படுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் எடுத்த படத்தை என்னோட குருநாதர் பாலச்சந்தர் சாருக்கு சில கிளிம்சஸ் மட்டும் போட்டு காமிக்க போகிறேன். ஏன்னா ஒன்றுமே காமிக்கலைனாரு, ஒரு பாடல்கள் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். இந்த சவேரா ஹோட்டலில் அப்போ பல்லவின்னு ஒரு ப்ரிவ்யூ தியேட்டர் இருந்தது. ஸோ அந்த பல்லவி ப்ரிவ்யூ தியேட்டரில் பாலச்சந்தர் சார் இதே இடம் பாலச்சந்தர் சார் அந்த பாடல்களை பார்க்குறதுக்காக வந்தார். கேளடி கண்மணி படத்தோட பாடல் காட்சிகளை மட்டும் பார்த்தாரு. அந்த டைமில் நான் ரொம்ப எதிர்பார்த்தது எஸ்பிபி சாரை ஹீரோவாக போட்டு படம் எடுத்திருக்கேன். அதுக்கு காரணம் ஆரம்பம் எல்லாமே அவர் தான். மனதில் உறுதி வேண்டும்னு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். எஸ்பிபி சார் ஃபஸ்ட்டு ஷாட் நடித்தோன்னே நானும் சுஹாசினியும் பேசுனது எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன இவர் நடிக்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு சஸ்பென்ஸாக நான் சொன்னேன். உடனே சுஹாசினி என்ன சொல்கிறீங்கன்னாங்க. இல்லை அவர் அப்படியே இஸ் ஜஸ்ட் பிஹேவிங், ஏன்னா நடிக்கவே மாட்டார், அப்படியே ஸோ ரியல். நான் சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரங்காராவை நீங்கள் யோசிச்சு பாருங்க, பட அப்படின்னு சொல்லுவார். எந்த படத்தில் பாருங்கள் ரங்காராவ் மாதிரி ஒரு ஆக்டர்லாம் கிடையவே கிடையாது. எம்ஆர் ராதா, ரங்காராவ் ஒரு செட்டே இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு நான் அடிக்கடி நினைக்கிறது, எஸ்பிபி சார் வந்த புதுசில் மனதில் வேண்டும் போது இன்னொரு எம்ஆர் ராதா, இன்னொரு ரங்காராவ் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அன்றைக்கே எனக்கு மனசில் அவர் இந்த மாதிரி என் படத்தில் ஒரு ஹீரோவாக நடிக்கணும்னு ஒரு ஆசை. இதெல்லாம் போட்டு அவர் நான் முதல் படம் எடுக்கிறேன். அந்த படத்தை என்னோட குருநாதருக்கு போட்டு காமிக்கிறேன். பாட்டு தான் காமிக்க போகிறேன். அதுக்கு படம் பார்க்குறாரு, அந்த பாடலெல்லாம் பார்த்துட்டாரு. நல்லா எடுத்திருக்கடா, ஷார்ட்லாம் நல்லா எடுத்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏற போயிட்டார். அன்றைக்கி அவருக்கு வேறு என்ன ப்ரெஷர்னு தெரியல, பாட்டெலாம் நல்லா இருந்ததுன்னு பாராட்டினார். டேரக்டரோட ஹியூமருக்காக இதை நான் சொல்கிறேன். டேரக்டர் பின்னாடியே ஓடினேன் நான். ஏன்னா எனக்கு முதல் படம் டேரக்டர். அவர்கிட்ட பின்னாடியே போயிட்டு, சார் என்ன சொல்லு அப்படின்னாரு. இல்லை சார் பாட்டெலாம் பார்த்தீங்க, ஆமாண்டா தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், நல்லா தானே எடுத்திருக்கேன். அது இல்லை சார், சொல்டா. அவர் பரபரப்பில் இருக்கார், சொல்டானார். இல்லை சார் ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியத்தை வச்சு, ஆமாம் மூச்சு விடாமல் ஒரு பாட்டு சொல்லு. ஆமாம் மூச்சு விடாமல் ஒரு பாட்டு எடுத்திருக்கேன் சார், அதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே. அதை பற்றி சொல்கிறதுக்கு என்னடா இருக்குது, எஸ்பிபி நடந்தாலே மூச்சு வாங்கும், பாடினா வாங்காதா? என்னால் மறக்கவே முடியாது. அதே பாலச்சந்தர் சார் அதுக்கப்புறம் அந்த குட்லக் தியேட்டரில் கேளடி கண்மணியை பார்த்துட்டு இதே சஸ்பென்ஸ், ஒன்றுமே பேசலை. படம் முடிஞ்சோன்னே நீங்கள் போய் இப்படி நிற்கிறீங்க, என்கிட்ட சொல்கிறார்,
வரேன்டா. அது எங்களுக்கு தெரியாதா? வரேன்டான்ட்டு போயிட்டாரு. அப்பல்லாம் மொபைல் கிடையாது. அங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு அடுத்து கமல் சார் பார்க்குறாரு ஷோ. ஸோ நான் கமல் சாருக்கு படத்த போட்டு காமிச்சுருக்கேன். டைரக்டர்ட்ட வந்து ஒண்ணுமே இல்ல. கீழ குட் லக் கல்யாணம் வந்து அவர் படம் ஓடிட்டு இருக்கும்போதே அவர் குரல் கேட்கும். "வசந்த கூப்பிடு" அப்படின்னு ஒரு கத்து கத்தி நான் கீழ வந்து அந்த லேண்ட்லைன் ஃபோன் எடுத்தாக்கா, "காலையில வீட்டுக்கு வாடா." ஏன்னா அப்படியே அகைன் பாராட்ட போறாரான்னு பார்த்தா, காலைல வீட்டுக்கு வாடான்ட்டாரு. காலையில வீட்டுக்கு போனா, அது ஏதோ ஒரு கணக்கு சொன்னாரு. ரொம்ப நேரம் அந்த படத்த பாராட்டிட்டு, "அபூர்வ ராகங்கள்ல ஒரு 75% உனக்கு பேர் கிடைக்கும்டான்னாரு." 1% கிடைச்சா போதும். ஐ ஹேவ் பீன் சோ லக்கி. இவரை தொடர்ந்து இதே நிகழ்ச்சியில் பேசிய எஸ்பி பாலசுப்ரமணியன் பாலச்சந்தருக்கும் தனக்கும் இருந்துமான தோழமை குறித்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃபிலிம் கெரியரில் பாலச்சந்தருடைய படங்கள் எந்த அளவிற்கு மைல்ஸ்டோனாக அமைஞ்சது அப்படிங்கிறது குறித்தும் பல்வேறு விஷயங்களை பேசினார். அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கியங்கள் வந்து எந்த அளவுக்கு பாலச்சந்தருடைய படங்களில் மிக மிக நூதனமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களையும் இதே மேடையில் எஸ்பி பாலசுப்ரமணியன் பேசினார். அவர் படத்துல பெரும்பாலான ஹீரோஸ் பேரு பாலுன்னு தான் இருக்கும். முதல் அவர் பேரு, அதுக்கப்புறம் தான் எனக்கு பேர் கிடைச்சது. நிறைய முதல் விஷயங்கள் எனக்கு முதல்ல தமிழில் நடிக்க வச்சது அவர் தான். நாங்கள் ஓல்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலாசாகர் அப்படின்ற ஒரு அசோசியேஷனில் ஒரு மைம் பண்ணோம். 15 மினிட்ஸ் ஒரு மைம். அதில் நான் ப்ளேபேக் சிங்கராக வருவேன். ப்ளேபேக் சிங்கர் மைம் எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு வித்தியாசமான விஷயம். அது பார்த்துட்டு, ஏய் இன்னொரு தடவை இது எங்கேயாவது இருந்தால் சொல்லு, நான் வருவேன்னாரு. அடுத்த நாள் வந்து சிவாஜி சார் பார்க்குறதுக்காக வந்து வாணி மஹாலில் போட்டோம். அதுக்கும் வந்தார். அதுக்கப்புறம் தான் மனதில் உறுதி வேண்டும்ல எனக்கு வந்த டாக்டர் பாத்திரம் கொடுத்தது. ஆனால் அதில் என்ன தகராறுன்னா, ஒன்லி 4 days 4 நாள் கொடுத்தா போதும் அப்படின்னாரு. 4 நாள் காம்பினேஷன் எல்லாம் பெரும்பாலாக சுஹாசினியோடு தான். ஒரு 2 days ஹாஸ்பிட்டல் சைட் சத்யா ஸ்டுடியோவில் போட்டிருந்தோம். ஒன்று மேரிஸ் மேலே இப்போ அந்த சீன் போட்டாங்களே, அது கரெக்டாக அந்த ஷூட்டிங்க்கு ஒரு 4 நாள் முன்னால் எங்கள் அப்பா தவறிட்டார். நான் வந்து அந்த அந்த சடங்குகள் எல்லாம் பண்ணுறதுக்கு முட்டை அடித்து சாருக்கு தகவல் அனுப்பிச்சேன். நான் பண்ண முடியாது, பிகாஸ் அதை எடுத்தால் படம் கம்ப்ளீட் ஆகும், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் ஒன்றுமே தகவல் கொடுக்கல. பட் ஹி வெயிட்டட். ஒரு 3 weeks ஆனதுக்கப்புறம் தகவல் வருது, இப்போ பண்ணலாமான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஹி ரிக்வெஸ்டட் ஹாசினி. அந்த செட்டும் அப்படியே ஹாஸ்பிட்டல் செட் சத்யா ஸ்டுடியோவில் வச்சு 4 நாள் தான் ஷூட் பண்ணோம். மனதில் உறுதி வேண்டும் படம். அதில் பார்த்ததுக்கப்புறம் தான் இவர் எனக்கு வேஷம் கொடுத்தார். இவர் என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது, ஒரு நிமிஷம் ரியா, முதல் படம் எடுக்க போகிற, உனக்கு வேறு யாருமே கிடைக்கலையா? நான் போட்டு அந்த படம் ஃபெயில் ஆச்சுன்னு வச்சுக்க, எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. இன்றைக்கி 4 பாட்டு பாடுன்னு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். பட் உன்னுடைய கெரியர் என்ன ஆகும், தயவு பண்ணி உன் ப்ரொடியூசரோட பேசும். சரி சார்னார். பேசுகிற மாதிரி நடித்து அடுத்த நாள் வந்து, இல்லை நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஸோ அப்படி ஒரு, அது மட்டுமே இல்லாமல் அவர் பேனரில் ப்ரொடியூஸ் பண்ண சிகரம் படம், அதில் எனக்கு மெயின் கேரக்டர் ப்ளஸ் மியூசிக் டைரக்ஷனும் கொடுத்துருக்கார். அந்த பாட்டுகளுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு பாராட்டு கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்த படம் இவர் இயக்கின படத்துக்காக நான் தான் மியூசிக் பண்ண வேண்டியது. ஆக்சுவலாக ஐ வாஸ் ஸோ பிஸி. அத்தனை நாள் என்னால் கொடுக்க முடியல. எனக்கு தெரியாது, நீயே வேறு மியூசிக் டைரக்டர் சொல்லு அப்படின்னார். தென் ஐ சஜஸ்டட் மரகதமணி. அழகான மியூசிக் கொடுத்தார் அவர். ஐ டோன்ட் நோ, இது ஒரு ஒரு மியூச்சுவல் அது என்னன்னு சொல்லணும்னு தெரியாது. நான் கடைசியாக அவர் பார்த்தது வந்து அவர் வீட்டில் நடந்த ஒரு சுபகாரியத்தினா, உங்கள் வீட்டு கல்யாணத்துக்காக வந்திருக்கும்போது அம்மாவும் அவர் உட்கார்ந்துருந்தார். வாடா இங்கே உட்காரு அப்படின்னாரு. நான் கீழே உட்காடுறேங்க, இல்லை பக்கத்தில் உட்கார், இங்கேயே உட்கார். மற்றவங்க யாராரோ வந்துட்டு இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துருக்கு, என்னோடையே பேசிட்டு இருந்தார் ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் நான் பார்க்க முடியல. அவர் இறந்தது அன்றைக்கி கூட நான் வர முடியாத ஒரு சூழ்நிலை, எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருந்தேன். பட் ஐ ஹாவ் எ வெரி ஸ்பெஷல் பாண்டேஜ் வித் யூ. ஹூ டசன்ட்? எல்லாருமே பேசியிருக்காங்க. அவங்கவுங்க சொல்லிக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப பெருமை ஃபீல் பண்ணுறாங்க. ஐ லவ்ட் வாட் குஷ்பு செட், நீங்கள் போட்ட வீடியோவில். தெர் இஸ் நோ வாஸ் ஃபார் பாலச்சந்தர். ஈஸ் வில் பி, அவ்வளோதான். தெர் இஸ் நோ வாஸ். பாலச்சந்தர் இருந்தாருன்னு இல்லை, பாலச்சந்தர் இருக்காரு, இருப்பார். அந்த எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நினைக்கக்கூடிய சப்ஜெக்டோட படம் எடுக்கிறதுன்னு எல்லாருமே எடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல். பட் இவர் எடுத்து எல்லாரையும்
he made them accept the films and made them successful. ஏக் துஜே கேலியில் நான் பாடுறதுக்கு லக்ஷ்மிகாந்த் பேரலாலுக்கு விருப்பம் இல்லை. they wanted somebody from Bombay to sing. Ultimately he said, என் படத்துலேயே கேரக்டரு கடைசியில் தான் ஹிந்தி கற்றுக்கிட்டு பேசுவான், அவனுக்கு இவன் தான் பொருத்தம். அது மட்டுமே இல்லை, ஒருவேளை அவன் ஹிந்தி பேசக்கூடிய கேரக்டராக இருந்தால் மை சாய்ஸ் இஸ் பாலசுப்ரமணியம். யார்கிட்ட சொல்கிறாரு? ப்ரொடியூசர் எல்வி பிரசாத் கிட்ட. அவர் வந்து அவங்க வேற ஏதோ நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, தென் சேஞ்ச் யுவர் டைரக்டர் ஆர் சேஞ்ச் யுவர் மியூசிக் டைரக்டர், சேஞ்ச் யுவர் டைரக்டர் ஆர் மியூசிக் டைரக்டர். ஸோ அந்த படத்துக்கு இவங்க ஹிந்தி படம் முதல் தடவை பாடுறேன், எனக்கு ஃபஸ்ட்டு ஹிந்தி சாங் நேஷனல் அவார்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் அவர் கொடுத்துருக்காரு. கிரேட் விஷனரி. யாரை பற்றியும் ஒரு கெட்ட வார்த்தை சொன்னது நான் கேட்டதே கிடையாது. என்ன அந்த படம், யார் அது? பாலு, அது தெலுங்கில் ஒன்று பார்த்தேனே, அது யார் அது? அட்ரஸ் கேட்பார், நம்பரும் கேட்பார், பேசுவார், தேவையே இல்லை. இவர் யாருன்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ள கீழே விழுந்திருப்பார் மற்றவங்க எல்லாம் கூட. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனசு, பெரிய such a genius. மறைந்த பாலச்சந்தரை குறித்து பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் பகிர்ந்து கொண்ட இந்த பேச்சுடன் இந்த வார மேடை பேச்சு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற பல சுவாரஸ்யமான மேடை நிகழ்வுகளுடன் அடுத்த வாரமும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.